ஒரு ஊர்ல ஒரு பெரிய வீடு இருந்துச்சு. அந்த வீடு திடீர்னு பற்றி கொண்டு எரிந்தது. அப்ப வீட்டுக்குள்ள இருந்தவங்களாம் ஒடியாந்துட்டாங்க. இந்த வீட்டுல அம்மா, அப்பா, ஒரு 5 வயது குழந்தை, ஒரு பையன், அவன் மட்டும் உள்ள மாட்டிட்டான். செல்போனையும் உள்ள வச்சுட்டு வந்துட்டாங்க. இப்ப இந்த அம்மாவும் அப்பாவும் வெளியே நின்று சத்தம் போடுறாங்க. அந்த எரிகின்ற வீட்டு நம்ம குடும்பத்துக்கு ஒப்பிடும். பெரிய நிறைய பிரச்சனை, அதுக்கு நடுவில் மாட்டிட்டோம். நம்ம குடும்பத்தில் முக்கியமாக நம்ம குழந்தைங்க மாட்டிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? ஃபோன் நம்பர் வந்து அம்மா அப்பாவுக்கு தெரியும். அவன் உள்ளதான் செல் இருக்குது, அதனால ஃபோன் பண்ணுங்க, உயிரோடு இருக்கானா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டாங்க. எடுத்துட்டான். நம்ம சூப்பர் ஸ்டார் எடுத்துட்டாரு. எடுத்துட்டு அவங்க கேட்டாங்க, யார் பேசுறது? நான் தான் வீட்டின் தலைமகன் பேசுகிறேன். யாரா நீ? மரியாதையோட பேசுங்க. ரொம்ப எதுக்குமே ஆட்டி இல்லை. சரி, உங்க அம்மா கூப்பிடுறேன். அவர்களால் வர முடியாது. ஏன்? வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டு இருக்கிறார்கள். உங்க அப்பா கூப்பிடுறேன். அவர்களாலும் வர முடியாது. அவர்கள் வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டு இருக்கிறார்கள். ஏன் வர முடியாது? வீடு பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. நீ என்ன பண்ற? நான் அருண் ஐஸ்கிரீம் தின்று கொண்டு இருக்கிறேன். டேய், என்ன விளையாடுறியா? என்ன லூசா? நான் லூஸ் அல்ல, நீ லூசு. உங்க அப்பா லூஸ், உங்க தாத்தா லூசு, உங்க பாட்டி லூசு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? வீடு எரியுது, என்ன பிரச்சனையா? அது ஒரு பிரச்சனையா எனக்கு இல்லை. ஏன் தெரியுமா? வீடு எரியுது. எங்க அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணிருப்பாங்க? ஃபயர் இன்ஜினுக்கு போன் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு சத்தம் கேட்கல? மணி அடிச்சுட்டு என்ஜின் வர்ற சத்தம் கேட்கலையா? வரும். வந்தது வீட்டை அணைச்சிருவாங்க, எரியிற வீட்டை. ஏன்னா அப்பாட்ட கொண்டா விட்டுடுவாங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வையா கீழே ஐஸ்கிரீம் உருவுது. என்ன துணிச்ச உனக்கு? வீடு பத்தி எரியுது. சில பேர் அப்படிதாங்க. என்ன கேட்பாங்க, உங்களுக்கு கவலையே இல்லையா? 250 ஃபாதர்ஸ், 500 சிஸ்டர்ஸ், 2 லட்சம் மக்கள், பல்ல கட்டிட்டு தெரியுறீங்க. ஆமா, அப்படிதான் இருப்பேன். ஏன் அந்த பையன் என்ன நினைச்சேன்னா, அம்மாவும் அப்பாவும் என்னை எப்படி காப்பாற்றுவான்னு எனக்கு தெரியாது, ஆனால் எப்படியாவது காப்பாற்றி விட்டார்கள். என் அம்மனும் அப்பனும் யாரு? இயேசுநாதர், ஆண்டவர். அதனால அவர் எந்த சூழ்நிலையிலே என்னை கைவிட மாட்டார். அவர் எப்படி காப்பாற்ற போகிறார் என்பது எனக்கு தெரியாமல் போகலாம், ஆனால் எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுவார். நீங்க நம்ப மாட்டீங்க, 16 வருடங்கள் இருந்து இதுவரை நான் கேட்டதை கடவுள் கொடுக்காம இருந்ததே இல்லை. ஒன்னே ஒண்ணு, நான் இப்போ வந்து கொஞ்சம் சிவப்பா இருக்கேன், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, அழகாவும் இருக்கிறேன். ஆனா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கொஞ்சம் கருப்பா இருப்பேன். அப்ப நான் வந்து ஒரு பிரமத சகோதர சகோதரிகள் வைத்து நடத்துகின்ற பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்தேன். அப்ப நான் ஃபாதர் ஆப்போம் அப்படின்னு சொன்னேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸுங்க. அவங்க யாரை பார்த்து பழக்கம்? வெள்ளக்காரவங்களை ஃபாதர்ஸை பார்த்து பழக்கம், அப்படிதானே? அந்த காலத்துல வெளியில இருப்பாங்க. அப்புறம் என்ன பார்த்து ஃபாதர் ஆவா நீயா? கண்ண கரையன்னு இருக்கிற, இழைச்சி பொட்டு வச்சுக்கலாம் இருக்கு அப்படின்னு எனக்கு அழுவு வந்துட்டுங்க. சர்ச்சுக்கு போய் கடவுளை பார்த்து ஜீசஸை பார்த்து மண்டாடு நான் ஜெபிச்சேன். எல்லாத்தையும் கொடுத்தேன், நிறத்தை கொடுக்கலையே ராசா, இந்த நிறத்தை கொஞ்சம் மாத்த. அவர் ஜீசஸ் சொன்னாரு, நிறத்தை மாத்தினா நீ சாமியார போக மாட்டேன். எதிர்காலத்திற்கோ மற்றவர்களுக்கோ நாம் கேட்பது இடையூறாக இருக்கும் என்றால் அதை கடவுள் கொடுக்க மாட்டார். அதை தவிர மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பார். ஆகவே கடவுளை மீது உங்கள் முழு நம்பிக்கை வையுங்கள். அந்த கடவுள் குற்றம் குறைகள் பாவங்கள் அதெல்லாம் முக்கியம்தான், அதையும் பார்ப்பாரு. ஆனா எல்லாவற்றையும் விட ஜீசஸ்
நம்மள்கிட்ட நம்பிக்கை இருக்கான்னு தான் பார்ப்பாரு. அதனால தான் அவர் புதுமை செய்யறதுக்கு முன்னாடி இதை உனக்கு என்னால் செய்ய முடியும் என்று நீ நம்புகிறாயா என்று கேட்டார். குளோரியா மினிஸ்ட்ரியை செய்கிற இளைஞர்கள் அவங்களை யாரும் தூண்டலை, ஆண்டவர் தூண்டி இருக்கிறார். அதனால அவர்களுக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் பூர்ண சுகத்தை தருவாராக. நன்றி.